ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ அடிக்கடி வந்து மாஸ்க் போட்டுக்கோங்க, சானிடைஸ் பண்ணுங்கள், ஸோ சேஃபாக இருங்க. ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்ப்போம். எக்ஸஸ் டெத் இன் தமிழ்நாடு ஓவர் 4 times அஃபிஷியல் COVID-19 டாலி. ஸோ இதில் என்ன கண்டெக்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இதில் என்ன அண்டர் ரிப்போர்ட்டிங் ஆஃப் கேசஸை பற்றி தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஸோ ரியலாக வந்து கிரவுண்ட் லெவலில் வந்து நிறைய கேசஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. பட் வந்து இவங்க கம்மியான கேசஸ் மட்டும்தான் வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல் டேட்டாவில் வந்து சொல்கிறாங்க அப்படின்றத வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை தவிர வேறு எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து சூன் ட்ரோன்ஸ் மைட் ஃபெர்ரி வேக்சின்ஸ். அதாவது ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி வேக்சின் டெலிவரி வந்து பண்ண போகிறது தான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் யார் அப்படின்னா ஐசிஎம்ஆரும் ஐஐடி கான்பூரும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறாங்க வித் த சப்போர்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ஏன் வந்து ட்ரோன் டெலிவரி வந்து பண்ணணும் இந்த டைமில் COVID-19 இந்த டைமில் வந்து பார்ப்போம். ஸோ இதில் வந்து வேக்சின் அப்படின்றது வந்து கரெக்டான மேனுஃபேக்சர் பண்ணுறதே லேட் ஆகுது. ஸோ அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுறது அதை விட வந்து டிலே ஆகுது. ஸோ இதனால் நிறைய வந்து மாஸ் வேக்சினேஷன் வந்து பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து ட்ரோன்ஸை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதனால் வந்து நமக்கு என்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்த்தா அப் டு 4 kg வரைக்கும் வந்து வேக்சின்ஸ் வந்து இது கேரி பண்ணும். அதாவது 35 km டிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்து இது கேரி பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது மூலிமா இன்னோவேட்டிவ் வேக்சின் டெலிவரி மெக்கானிசம் நம்மளால் டெவலப் பண்ண முடியும். அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா மாஸ் வேக்சினேஷனை வந்து அவாய்ட் பண்ணி ஸ்மார்ட் வேக்சினேஷனை வந்து நாம் கொண்டு வரலாம். ஸோ இதனோட சில பேக்ரவுண்ட் வந்து நான் சொல்கிறேன். அதாவது கவர்மெண்ட் ரூல்ஸ் படி பார்த்தோன்னா விஷுவல் ரேஞ்ச் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ட்ரோன்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. பட் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பியாண்ட் தி விஷுவல் ரேஞ்ச் இல்லைனா வந்து லாங் ரேஞ்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமும் வந்து நம்ம ட்ரோன்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணலாம். ஸோ ஃபார் தி கோவிட் ரிலீஃப்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக ஒரு எஸ்பெஷலி வந்து ஒரு போர்ட்டல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த போர்ட்டல் பேர் வந்து கருட் போர்ட்டல்னு சொல்லுவாங்க. கருட் போர்ட்டல் அப்படின்னா இதனோட எக்ஸ்பென்ஷன் என்ன சொல்கிறேன், கவர்மெண்ட் அத்தரைசேஷன் ஃபார் ரிலீஃப் யூஸிங் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து யார் வந்து மேனேஜ் பண்ணுறாங்கன்னா சிவில் ஏவியேஷனும் அண்டு டிஜிசிஏ இவங்க 2 பேரும் சேர்ந்து இதை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த போர்ட்டல் மூலயமா ட்ரோன் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து போகுது அப்படின்றத வந்து ட்ராக் பண்ணலாம். ஸோ இது வந்து யாருக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருவோம், ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் வந்து இது வந்து பர்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டிக்கிள் வந்து சொல்ல வேண்டிய விஷயங்கள். அண்ட் தேர்ட் ஒன் வந்து கேபினெட் பேனல் அப்ரூவ்ஸ் அடிஷ்னல் ஃபெர்டிலைசர் சப்சிடி. ஸோ ஃபெர்டிலைசர் சப்சிடி அப்படின்றது வந்து நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபெர்டிலைசர் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னா ஒரு பர்டிகுலர் ஃபீல்டை வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு வந்து நம்ம கல்டிவேட் பண்ணுவோம். ஸோ அப்படி பேடியே வந்து நம்ம போடும் போது அதனுடைய இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து டெப்ளீட் ஆகும். ஸோ இதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஈல்டு அப்படின்றது வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ ஈல்டு ரெடியூஸ் ஆனால் ஃபார்மர்ஸ் எல்லாமே வந்து டிஸ்ட்ரெஸ் ஆகுவாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து ஃபெர்டிலைசர்ஸ்க்கு வந்து சப்சிடி வந்து கொண்டு வரணும் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஃபெர்டிலைசர்ஸ்க்கு வந்து சப்சிடி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நியூஸ். ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அபவுட் 140% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் ஃபாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம். ஸோ இந்த ஃபெர்டிலைசர்ஸ்க்கு தான் வந்து சப்சிடியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் வந்து இந்த டைமில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா இப்போது மான்சூன் வந்து பிகின் ஆகிடுச்சு. ஸோ இதை கன்சிடர் பண்ணி தான் வந்து ஃபெர்டிலைசர் சப்சிடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய டேட்டாஸ்லாம் வந்து நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ நம்ம வந்து கண்டெக்ஸ்ட் மட்டும் வந்து பார்ப்போம். இந்த ஃபெர்டிலைசர் சப்சிடியில் வந்து நம்ம இந்தியாவில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா எப்போ வந்து இந்த சப்சிடி வந்து ஆரிஜினேட் ஆச்சுன்னா க்ரீன் ரெவல்யூஷன் டைம்லேயே வந்து ஆரிஜினேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ க்ரீன் ரெவல்யூஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, 1969 1980s இந்த டைமில் தான் வந்து க்ரீன் ரெவல்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ சப்சிடி அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா வேணும். ஸோ சப்சிடி அப்படின்றது வந்து நார்மலாக ஒரு ப்ராடக்டோடைய
எம்ஆர்பி ரேட் இருக்குங்க இல்லையா, ஸோ அதை விட வந்து கம்மியான ரேட்டில் வந்து கொடுக்குறது. ஸோ அப்போ தான் வந்து ஃபார்மர்ஸ்னால் வந்து அந்த ப்ராடக்டை வாங்க முடியும். ஸோ இது பேர் தான் வந்து சப்சிடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு இதுக்கு வந்து கம்பெனிஸ் ஸோ டேரெக்டாக வந்து இந்த சப்சிடி வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ யாருக்கு வந்து கொடுப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு கம்பெனி ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. இவங்க வந்து ஒரு 100 பேக்ஸ்க்கு வந்து இந்த சப்சிடி கொடுக்குறாங்கன்னா, இந்த 100 பேக்ஸும் வந்து சேல் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து சேல் பண்ணிட்டாங்களா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் வந்து ஃபஸ்ட் வந்து டிசைட் பண்ணாங்க. பட் இப்போ என்ன அப்படின்னா, எல்லா பேக்ஸும் ஃபார்மர்ஸ்க்கு போய் சேர்ந்துச்சா அப்படின்ற டேட்டாவும் வந்து கேட்குறாங்க. ஸோ இதனால் வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ 2018 வந்து டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க. ஸோ சப்சிடி பேமெண்ட் வந்து கம்பெனிஸ்க்கு வந்து அவங்க சேல் பண்ணால் மட்டும்தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இதனால் வந்து நியூட்ரியன் பேஸ்டு சப்சிடி ரேட்டை வந்து என்ஷூர் பண்ண முடியுது. ஸோ இதை தான் வந்து இந்த ஆர்டிக்கிள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த டாபிக் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பர்ட்ஸ் ரூட் ஃபார் ஹெல்த் கேர் மார்க்கெட்டிங். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பேண்டமிக் டைமில் வந்து ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் ஹெல்த் கேர் மார்க்கெட்டிங்கை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணோன்னா இன்னும் வந்து எஃபெக்டிவாக பேஷண்ட்டை வந்து நம்ம அவங்கள வந்து கான்டாக்டில் வந்து வச்சுக்கலாம். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு வே ஃபார்வர்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஆர்டிக்கிளை வந்து நான் எடுத்தேன். ஸோ இன்றைக்கி எடிட்டோரியலில் வந்து எஃப்டிஏ இன்ஃப்ளோஸ் பற்றியான ஒரு எடிட்டோரியல் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ இதனுடைய பேக்ரவுண்ட் எந்த இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறேன். அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, ஸோ இவங்க வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, இந்த வருஷம் ஸோ கம்பேர்ட் டு 2019 to 20 ஃபினான்ஷியல் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து எஃப்டியோட இன்ஃப்ளோஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதனுடைய சொல்கிறாங்க. ஸோ இதை பாருங்கள், மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்தியா ஹேஸ் அட்ராக்டட் ஹையஸ்ட் எவர் டோட்டல் எஃப்டிஐ இன்ஃப்ளோஸ். ஸோ அபவுட் வந்து $81 billion சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பேர்ட் டு தி 2019 இது வந்து 10% வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது ஒரு ரிப்போர்ட்டு. ஸோ செகண்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா ஆர்பிஐ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர்பிஐ வந்து ஸோ அவங்களும் வந்து எஃப்டியோடைய இன்ஃப்ளோஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அபவுட் 19% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டா வந்து இந்த டேட்டா இருக்கட்டும். ஸோ ஏன் வந்து இது வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எஃப்டியோடைய பாலிசி ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ செகண்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான ரூல்ஸை வந்து அவங்க கம்மி பண்ணி ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து ஈஸ் பண்ணியிருப்பாங்க. அனதர் ஒன்று வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த 3 ரீசனுக்காக தான் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய இன்ஃப்ளோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ரீசன் சொல்லியிருக்காங்க. பட் ஏன் வந்து இந்த ஆர்டிக்கிளில் வந்து இதை வச்சு பேசணும் அப்படின்னா, குளோபலோடைய எஃப்டிஐ இன்ஃப்ளோஸ் இங்கே பாருங்கள். குளோபலோடைய எஃப்டிஐ இன்ஃப்ளோஸ் வந்து லாஸ்ட் இயரோட 42% வந்து கம்மியாக இருக்குது. அதே மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரிஸோடதும் 12% வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்தியாவுடைய எஃப்டிஐ இன்ஃப்ளோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது ஒரு இருக்கட்டும். ஸோ ஏன் வந்து எஃப்டிஐ இன்ஃப்ளோஸ் வந்து அதிகமாக இருந்திருக்குன்னா, இதில் வந்து அதிகமாக வந்து சர்வீஸ் செக்டர் வந்து அதிகமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜியோ கம்பெனி வந்து ஃபேஸ்புக்கு, கூகுளுக்கு இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து அவங்களுடைய ஷேரை வந்து சேல் பண்ணி அது மூலிமா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ ஆர்பிஐ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னென்னா, ஈவென்ட்டும் வந்து எஃப்டிஐ இன்ஃப்ளோஸ் வந்து அதிகமாக வந்தாலுமே பட் வந்து அது வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கு மட்டும்தான் வந்து அதிகமாக வந்திருக்கு அப்படின்றது வந்து ஒரு ஹைலி ஸ்கியூடாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து எஃப்டிஐ இன்ஃப்ளோஸ் வந்து கவர்மெண்ட்டோடைய ப்ரியாரிட்டிக்கு வந்து இது வந்து சிங்க் ஆகலை. ஸோ கவர்மெண்ட்டோடைய ப்ரியாரிட்டி அப்படின்னா எக்கனாமியை ரிக்கவர் பண்ணுறது. ஸோ இதுக்கு வந்து சிங்க் ஆகலை.
அப்படின்றத இந்த ஆத்தர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹை இன்ஃப்ளோஸ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஹை இன்ஃப்ளோஸ் வந்து சர்வீஸ் செக்டரில் தான் அதிகமாக வந்திருக்கு, நாட் இன் தி மேனுஃபேக்சரிங் செக்டர். ஸோ இந்தியா வந்து லாஸ்ட் இயர் வந்து ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து சொல்லியிருப்பாங்க. இது மூலிமா செல்ஃப் ரிலையன்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்றது தான் வந்து எய்மு. ஸோ இது எது மூலிமா கொண்டு வர போகிறாங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டர். பட் இதில் வந்து எப்படி இன்ஃப்ளூஸ் வந்து மெயின்லி வந்து சர்வீஸ் செக்டரில் தான் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நமக்கு எப்படி வந்து இது எக்கனாமி ரிக்கவரி வந்து க்ரியேட் பண்ணும் அப்படின்றது தெரியல. ஸோ இது வந்து ஒரு செலிப்ரேட் பண்ணக்கூடியான விஷயங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ நான் இந்த டாபிக் சொன்னாலே அந்த எஃப்டி இன்ஃப்ளூஸ் ஃபுல்லாகவே வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம ஆன்சர் ரைட்டிங் எழுதும் போது இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வந்து மார்க்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அடுத்த ஆர்டிக்கிள் வந்து பார்த்தோன்னா எனர்ஜி எஃபிஷியன்சி கேன் ஷார்ட் சர்க்கியூட் கூலிங் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்றது ஃபுல்லாக நம்ம எலாபரேட்டாக பார்ப்போம். ஸோ இது எந்த டாபிக் கீழே வருது அப்படின்னா GS3ல் என்விரான்மெண்ட் ஈக்காலஜி. ஓகேங்களா? ஸோ என்விரான்மெண்ட் ஈக்காலஜி அந்த டாபிக் கீழே வருது. ஸோ சில விஷயங்கள் வந்து பேக்ரவுண்ட் வந்து பார்ப்போம். அதாவது டூரிங் சம்மர் அப்போது வந்து என்விரான்மெண்ட் வந்து வார்ம் ஆகும். ஆமாவா இல்லையா? ஸோ என்விரான்மெண்ட் வார்ம் ஆகும்போது நமக்கு வந்து நிறைய ஸ்வெட்டிங் வந்து நடக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ஃபேன் போடுவோம். பட் சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஏசி வந்து போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஏசி வாங்கி ஏசி வந்து போடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பவர் வந்து கன்சியூம் ஆகுது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பொல்யூஷன் வந்து வருது. ஸோ அகெயின் வந்து கிளைமேட் சேஞ்ச் வருது, குளோபல் வார்மிங் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த எனர்ஜி வந்து எனர்ஜி கன்சியூம் வந்து அதிகமாகிறதுனால ஸோ இதனால் வந்து அகெயின் வந்து நமக்கு ஒரு நிறைய வந்து பர்டன் வந்து க்ரியேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நாம் என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம எலாபரேட்டாக பார்ப்போம். ஸோ எனர்ஜி எஃபிஷியன்ட்டி அப்படின்றது வந்து அதுக்காக வந்து நிறைய வந்து ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்தியா சைடில் வந்து பார்த்தோன்னா கூலிங் ஆக்ஷன் பிளான் அப்படின்றது க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ரூம் வந்து இருக்கக்கூடிய ஏசிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதாவது நெக்ஸ்ட்டு 10 இயர்க்குள்ளே வந்து 4 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போதாமா. ஸோ 10 இயர்ஸ்க்குள்ளே வந்து 4%, அதாவது 4 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. அண்டு பை 20 இயர்ஸ்க்குள்ளே வந்து 10 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகேங்களா? 10 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஸோ இப்படி பார்க்கும்போது நம்மளுடைய இந்தியா தான் வந்து வேர்ல்ட்லே லார்ஜஸ்ட் எனர்ஜி யூஸர் ஃபார் கூலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நாம் ஏன் வந்து அதிகப்படியான ஏசி வந்து யூஸ் பண்ணுறோன்னா நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஹீட் வேவ்ஸு ஸோ இந்த மாதிரி அதிகமாக இருக்கும்போது ஸோ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏசி வந்து ஆஃப் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ சில டேட்டா வந்து சொல்கிறேன். அதாவது லாஸ்ட் இயர் வந்து பார்த்தோன்னா 660 ஹீட் வேவ்ஸ் வந்து வந்துச்சாமா. ஸோ இதனால் வந்து 12,000 டெத் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து சில ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், இந்தியா வந்து கூலிங் ஆக்ஷன் பிளான் வந்து கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ செகண்ட் வந்து என்விரான்மெண்டல் ரிசர்ச் லெட்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஸ்டடி படி பார்த்தோன்னா ஏசி வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது எனர்ஜி எஃபிஷியன்ட் அதிகமாக யூஸ் பண்ணும்போது நிறைய வந்து ரிஸ்க் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ டெல்லிலையும் வந்து நிறைய வெல்த்தி பீப்புள் வந்து அபவுட் 43% வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமாக வந்து அவங்களுடைய வீடுகளில் வந்து ஏசி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பக்கம் கிளைமேட் சேஞ்சை வந்து இன்டியூஸ் பண்ணாலுமே இன்னொரு பக்கம் எலக்ட்ரிசிட்டியோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. எவ்ரி 1 டிகிரி, அதாவது 1 டிகிரி செல்சியஸ் வந்து நம்ம ஏசி இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அது மூலிமா அடிஷ்னலாக வந்து 6% எனர்ஜி வந்து கன்சியூம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அடிஷ்னலாக நம்ம 6% எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து மிக முக்கியமான விஷயம். ஓகேங்களா? எனர்ஜி எஃபிஷியண்ட்டை வந்து கூலிங் அப்ளையன்சஸில் வந்து ஒரு எஃபிஷியண்ட்டான ஃப்யூச்சரை வந்து பார்க்க மாட்டிருக்காங்க. ஸோ 7% ஹவுஸ் ஹோல்டில் மட்டும்தான் வந்து எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக வந்து இருக்குது. லெஸ் தென் 20% ஏசி மட்டும்தான் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் வந்து வாங்கியிருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது பீப்புள்கிட்ட வந்து ஒரு ப்ராப்பரான அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியல. ஸோ ஓகேங்களா?
ஸோ சில கன்சர்ன்ஸ்லாம் நான் வந்து சொல்கிறேன், மென்ஷன் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இதில் வந்து கன்சர்ன் பார்த்தோன்னா லோ லெவல் ஆஃப் அவேர்னஸ் வந்து இருக்குது. ஸோ அவேர்னஸ் வந்து மக்கள்கிட்ட வந்து கம்மியாக இருக்குது. ஸோ எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம எவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ணுறோமோ அதனால் வந்து மற்ற ஆல்டர்னேட்டிவ் பர்பஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நாமளே வந்து ஒரு ஃபேன் வந்து இருக்கும்போது யூஸ் பண்ணுறோம். பட் நம்ம வெளியே போயிட்டதுக்கப்புறமும் ஃபேன் ஓடிட்டே இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஒரு எஃபிஷியன்ட் வந்து கிடையாது. ஸோ நாம் தான் வந்து ரெஸ்பான்சிபிளாக வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் வந்து பார்த்தோன்னா ஹையர் காஸ்ட் அண்ட் லோ மார்க்கெட்டிங் அவைலபிலிட்டி. ஸோ இப்படி இருக்கக்கூடிய எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக இருக்கக்கூடிய கூலிங் அப்ளையன்சஸ் வந்து வாங்கணும்னு நினச்சாலையும் அதிகமான காஸ்ட் வந்து இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட்லேயும் ரொம்ப கம்மியாக தான் வந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா லார்ஜ் ஸ்கேல் அடாப்ஷன் ஆஃப் எஃபிஷியன்ட் கூலிங் அப்ளையன்சஸ் வில் பி எசென்ஷியலாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம தெர்மல் கம்ஃபர்ட்டை வந்து ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்டர்னேட்டாக நம்ம என்னென்ன இதுக்கு ஏசிக்கு பதிலாக வந்து நம்ம வேறு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபேன் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபேன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து இது ஒரு பெஸ்ட்டு நான் ஏசி கூலிங் ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் வந்து பார்த்தோன்னா பேசிவ் கூலிங் அப்ளையன்சஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வீடே வந்து சில்லுன்னு இருக்கிற மாதிரியான டிசைனில் வந்து கட்டுறது. அதாவது நிறைய வந்து மட்டால் ஆனதை வந்து கட்டலாம். ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா நேச்சுரல் வென்டிலேஷன் வந்து கொடுக்கணும். நேச்சுரல் வென்டிலேஷன் அப்படின்னா நம்மளுடைய வீடை சுற்றி வந்து நிறைய ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணலாம். ஸோ லேண்ட்ஸ்கேப் வந்து க்ரியேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது. அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து சப்சிடிஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான அப்ளையன்சஸ்க்கெலாம் வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும், சப்சிடிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஈஸியாக மக்கள் வந்து அதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஆல்டர்னேட் கூலிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த மாதிரியான எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம எனர்ஜி எஃபிஷியண்ட்டை வந்து க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்றது வந்து இந்த ஆத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டிக்கிள் வந்து அவ்வளோ முக்கியம் இல்லை. பட் வந்து சயின்ஸுக்கும் சீடோ சயின்ஸுக்கும் வந்து நிறைய வந்து இப்போது லிங்க் ஆகிட்டுருக்கு அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ அதாவது இப்போது ரீசெண்டாக நிறைய டெவலப்மெண்ட் வந்து சொசைட்டியில் வந்து இருந்தாலுமே இந்த கோவிட் டைமில் வந்து இது பண்ணால் நல்லாயிருக்கும், இது பண்ணால் வந்து நம்ம வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்றது வந்து ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் தான் வந்து அதிகமாகிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிளே சொல்லியிருக்காங்க. அதாவது குஜராத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த கவுடங்க இருக்கு இல்லையா, அந்த கவுடங்கை வந்து அவங்களுடைய பாடிஸில் வந்து பூசிக்கிட்டு அவங்க வந்து ஒரு ஃபோட்டோ வந்து போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க இது என்ன சொல்ல வராங்கன்னா, இது மூலிமா எங்களோட இம்யூனிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பிலீஃப் தான் வந்து. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு சயின்டிஃபிக்காக வந்து இது வந்து சொல்லலை. ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது சீடோ சயின்ஸ் வந்து இந்த டைமில் வந்து அதிகமாகிட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து அவங்க லிங்க் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, எப்பயுமே வந்து சயின்டிஃபிக்காக வந்து ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அந்த விஷயத்த வந்து நீங்கள் அப்ளை பண்ணியே பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்து நெட்டில் வந்து எது சொன்னால் நல்லாயிருக்கும், அது சொன்னால் வந்து சரியாயிடும் அப்படின்லாம் வந்து நிறைய விஷயங்கள் பார்ப்பீங்க. பட் அதெல்லாமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. நானும் அதை தான் சொல்லுவேன். அண்ட் தேர்ட் ஒன் அடுத்தது வந்து ஆர்டிக்கிள் வந்து பார்த்தோன்னா அக்வைட்டட் பட் நாட் ஃபர்காட்டன். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டெக்ஸ்ட் மட்டும் சொல்கிறேன். ஸோ அதாவது ஒரு கேஸ் வந்து நடந்திருக்கு டெல்லி ஹைகோர்ட்டில். ஸோ அந்த கேஸில் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனை வந்து இவங்க க்ரைம் பண்ணி தான் வந்து அந்த கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. பட் வந்து அவங்க ஃபேவரிசம்காக வந்து அந்த கேஸை வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து அதனுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து நெட்டில் வந்து இருந்திருக்கும். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து எரேஸ் பண்ண சொல்லி தான் வந்து இந்த ஹைகோர்ட் வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ரைட் டு பப்ளிக் அக்சஸ் அண்ட் ரைட் டு பி ஃபர்காட்டன். ஸோ இதுக்கு வந்து அகைன்ஸ்டாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை ரைட் டு பி ஃபர்காட்டன்? ரைட் டு பி ஃபர்காட்டன் அப்படின்னா, ஒரு பப்ளிக் அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்டர்நெட்டில் ஸோ ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நாம் டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான ரிமூவ் பண்ணதை பற்றியான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ரைட் டு பி ஃபர்காட்டன். ஸோ இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க, ரைட் டு ஹேவ் இன்ஃபர்மேஷன் அபவுட் எ பர்சன்
ரைட் டு ஹாவ் ஏ இன்ஃபர்மேஷன் அபவுட் ஏ பர்சன் ரிமூவ் ஃப்ரம் பப்ளிக் அக்சஸ். ஒரு பப்ளிக் அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ரிமூவ் பண்ணியிருந்தாலுமே அதை வந்து நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ரைட் டு பி ஃபர்காட்டன் சொல்கிறாங்க. 2017 சுப்ரீம் கோர்ட் வந்து ரைட் டு ஃபர்காட்டன் அப்படின்றது வந்து ரைட் டு ப்ரைவசிக்குள்ளே வரும் அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் பண்ணிப்பாங்க அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டில். ஸோ என்ன சொல்லுவாருன்னா, ஒரு சில வெல்த்தி இண்டிவிஜுவல்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஃபேவராக வரும்போது ஒரு ப்ராப்பரான ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து இங்கே ஒர்க் ஆக மாட்டிருக்கு. ஸோ இது வந்து கிரிட்டிசிசமாக வந்து இருக்குது அப்படின்றது வந்து சொல்லணும். ஸோ ஜுடிஷியரி வந்து அக்கௌண்டபுளாக இருக்கணும். ஸோ வந்து பப்ளிக் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படின்றத வந்து இவர் சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது ரைட் டு பி ஃபர்காட்டன் அப்படின்றது ரைட் டு ப்ரைவசிலேருந்து வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஹையர் எஜுகேஷன் அண்டு கோவிட்-19. ஸோ இதில் வந்து ஹையர் எஜுகேஷன் வந்து கோவிட்-19 எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து இன்னும் அவர் சில ரெக்கமெண்டேஷன்ஸும் வந்து அவர் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? இந்த கோவிட்-19 செகண்ட் வேவில் வந்து பீப்புள் வந்து ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டியை வந்து அக்சஸ் பண்ணுறதுலேயே ரொம்ப ஸ்ட்ரகிள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து கேம்பஸ் வந்து லேக் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ பீப்புள் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கான கேம்பஸும் வந்து இல்லை. ஸோ அதனுடைய சேஃப்டி வந்து ரொம்ப வல்னரபுளாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேம்பஸ் லைக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸு, ஹாஸ்டலு, லைப்ரரி, ஜிம்மு, ப்ளே கிரவுண்ட், ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து பீப்புள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய நிறைய வந்து இருப்பாங்க. ஸோ மாசாக இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து கோவிட் வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகனால தான் நம்ம வந்து எஜுகேஷனே வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வந்து கொண்டு வந்துட்டோம். ஸோ என்ன சொல்லணும்னா, கரண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனை வந்து நாம் மாடிஃபை பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இவருடைய ரெக்கமெண்டேஷன். ஸோ இதுக்கு வந்து அவர் சில ரெக்கமெண்டேஷனும் வந்து யூஜிசி சொன்னதை சொல்லியிருக்காரு. யூஜிசி அப்படின்றது வந்து நீங்கள் நெட்டில் வந்து சர்ச் பண்ணணும். ஸோ ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ யூஜிசி வந்து சில ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸை வந்து செட் பண்ணணும். ஸோ செகண்ட் வந்து பார்த்தோன்னா வாலண்டியர்ஸை வந்து நாம் கொண்டு வரணும். வாலண்டியர்ஸ் இந்த சென்ஸ் வந்து என்சிசி, என்எஸ்எஸ், ஸோ இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாம் க்ரியேட் பண்ணணும். அண்டு ஹெல்ப்லைன் நம்பரை வந்து க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் ஹெல்த்து கேர் ரிலேட்டடான மென்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ரெக்கமெண்டேஷன் வந்து யூஜிசி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன, இந்த ரெக்கமெண்டேஷன்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சில இஷ்யூஸ் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, ஸ்காலர்ஷிப் கிடையாது, கரெக்டான ஃபினான்ஸ் வந்து நம்மக்கிட்ட கிடையாது, அதே மாதிரியான நிறைய டீச்சர்ஸ் வந்து இந்த கோவிட் டைமில் இறந்து போயிட்டாங்க. ஸோ நாம் என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து பார்ப்போம். ஸோ நீட் ஆஃப் தி ஆர்ன்னு சொல்லலாம். நீட் ஆஃப் தி ஆர் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா, அவங்களுடைய பட்ஜெட்டில் ஹையர் எஜுகேஷனுக்காக வந்து மணியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். செகண்ட் வந்து பார்த்தோன்னா, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணணும் ஃபார் கோவிட் ஹையர் எஜுகேஷனுக்காக. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஸ் ஏ சிட்டிசனாக வந்து நாமளும் வந்து இந்த கொரோனா டைமில் வந்து சேஃபாக வந்து இருக்கணும். ஓகேங்களா? இந்தியா டு லான்ச் டீப் ஓஷன் மிஷன். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டீப் ஓஷன் மிஷனை வந்து இப்போ லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து ஒன்லி ஃபியூ கண்ட்ரிஸ் மட்டும்தான் வந்து இந்த மாதிரியான அண்டர் வாட்டர் மிஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் இந்தியாவும் வந்து ஒன்று அப்படின்றது அவங்க ரொம்ப பெருமிதமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ் வி ஆர் ஆல்சோ ரொம்ப வந்து பெருமிதமாக தான் வந்து பார்க்குறோம். ஸோ அண்டர் வாட்டர் மிஷன் காமன்லி நோன் அஸ் டீப் ஓஷன் மிஷன் சொல்கிறோம். ஸோ இது வந்து என்னென்னா, ஒரு 3 பேரை சம்மரைன் வெசல் மூலயமா வந்து 6000 மீட்டர்ஸ் வரைக்கும் வந்து சென்ட் பண்ண போகிறாங்க அண்டர் தி வாட்டர். ஓகேங்களா? ஸோ அப்படி வந்து சென்ட் பண்ணும்போது சில விஷயங்கள்லாம் வந்து இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த ப்ரோக்ராமோடைய ஹெட் ஆஃப் தி மினிஸ்ட்ரி யாருன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4000 crore வந்து இதுக்காக, இந்த ப்ராஜெக்ட்டுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா?
ஸோ இதில் வந்து 6 விஷயங்கள் வந்து இதில் சொல்கிறாங்க. ஸோ ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணது வந்து 2018 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அபவுட் வந்து 75,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் வந்து இதை வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நடக்க போகுது. ஸோ இதில் வந்து 6 காம்பனன்ட்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா சப்மரைன் வெஹிக்கிள் மூலிமா 3 மெம்பர்ஸ் வந்து டீப் வாட்டர் ஓஷனுக்கு 6,000 மீட்டர்ஸ்க்கு வந்து உள்ளே வந்து போக போகிறாங்க. அப்படி போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மினரல்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? என்ன மினரல்ஸ் அப்படின்னா பாலிமெட்டாலிக் நாடுல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாலிமெட்டாலிக் நாடுல்ஸில் வந்து என்னென்ன மினரல்ஸ் இருக்குன்னா அயன் இருக்குது, ஸோ அயன் வந்து ஸோ பாலிமெட்டாலிக் நூடுல்ஸில் வந்து பார்த்தோன்னா அயன் இருக்குது, செகண்ட் வந்து மேங்கனீஸ் இருக்குது, அண்ட் தேர்ட் ஒன்று வந்து நிக்கல் இருக்குது, அண்ட் ஃபோர்த் ஒன்று வந்து கோபால்ட். ஓகேங்களா? ஸோ இந்த 4 மினரல்ஸ் வந்து இதில் இருக்க போது. ஸோ இப்படி இருக்கும் இது வந்து வித் த பெர்மிஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் சீபெட் அத்தாரிட்டி. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இன்டர்நேஷ்னல் சீபெட் அத்தாரிட்டினா என்ன அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள், ஏன்னா ரொம்ப முக்கியம். ஸோ செகண்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா டெவலப்பிங் ஓஷன் கிளைமேட் சேஞ்ச் அட்வைசரி சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்காக ஒரு அட்வைசரி சர்வீஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்க. அண்ட் தேர்ட் ஒன் வந்து சர்ச் ஃபார் டீப் சி ஃப்ளோரா அண்ட் ஃபோனா இன்க்ளூடிங் மைக்ரோப்ஸ். அங்கே இருக்கக்கூடிய புதியான ஃப்ளோரா அண்ட் ஃபானா வந்து சர்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் ஃபோர்த் ஒன்று வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ப்ளோர் அண்ட் ஐடென்டிஃபை பொட்டென்ஷியல் சோர்சஸ் ஆஃப் ஹைட்ரோதர்மல் மினரல்ஸ். ஸோ ஃபிஃப்த் ஒன்று வந்து ஸ்டடிங் அண்ட் ப்ரிப்பேரிங் டீட்டெயில் இன்ஜினியரிங் டிசைன் ஃபார் ஓடெக் அப்படின்னா ஆஃப்ஷோர் ஓஷன் தெர்மல் எனர்ஜி கன்சர்வேஷன் பவர்டு டீசலினேஷன் பிளான்ஸ். அதாவது இப்போ வந்து ஃப்ரெஷ் வாட்டரோடைய அவைலபிலிட்டி வந்து ரொம்பவே அந்த டிமாண்ட் இன்க்ரீஸாக இருக்குது. ஸோ இதனால் வந்து ஓஷன் வாட்டரை வந்து கன்வெர்ட் பண்ணி ஃப்ரெஷ் வாட்டராக வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கான இன்ஜின்ஸ் அண்டு மிஷின்ஸ் எல்லாமே வந்து டிசைன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டடி ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரு காம்பனன்ட். அண்ட் சிக்ஸ்த் ஒன்று வந்து பார்த்தோன்னா இது மூலிமா பயாலஜி அண்ட் இன்ஜினியரிங் ஸ்டடிக்கு வந்து இந்த ஸ்டடி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மூலிமா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி இதனால் வந்து வே ஃபார்வர்ட் நம்ம என்ன சொல்லணும்னா இது வந்து இந்தியாவுடைய எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட்டுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட் வந்து எத்தனை வருஷம் 100 இயர்ஸ்க்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து கவர்மெண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டு. ஸோ ராஜ்நாத் கால் ஃபார் ஓப்பன் இண்டோ பசிபிக். அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து 8th ஏஷியன் சம்மிட் வந்து மினிஸ்ட்ரியல் சம்மிட் வந்து நடந்திருக்கும். ஸோ அதில் வந்து இந்தியா சார்பாக வந்து நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். ஸோ அங்கே வந்து சவுத் சைனா சீல வந்து சைனாவுடைய டாமினன்ஸ் வந்து அதிகமாகிட்டுருக்கு. ஸோ இது வந்து அதை பற்றி பேசியிருப்பாங்க. அதே மாதிரி இண்டோ பசிபிக் ரீஜனை வந்து ரொம்ப வந்து ஓப்பனாக இருக்கணும், இன்டர்நேஷ்னல் வாட்டர்வேஸ் வந்து நேவிகேஷன் வந்து ஃப்ரீடம் வந்து அதிகமாக கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து இவர் சொல்லியிருப்பார். ஸோ இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் நம்ம இதை நோட் பண்ணலாம். ஸோ முக்கியமாக வந்து யூஎன் கிளாஸ். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் வந்து யார் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்டர்நேஷ்னல் காலமில் வந்து பார்த்தோன்னா பைடனும் புட்டினும் வந்து ஒரு சம்மிட் வந்து நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு கிரேட் பவர் சம்மிட் அப்படின்னு சொல்லி இதில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ என்ன அப்படின்னா ரீசெண்டாக வந்து அவங்களுடைய அம்பாசிடர்ஸ் வந்து அவங்களுடைய கண்ட்ரீஸ்க்கே வந்து ரிட்டர்ன் ஆகிருப்பாங்க. ஸோ இதை வந்து இந்த சம்மிட் மூலிமா அமெரிக்கன் அம்பாசிடர் வந்து ரஷ்யாவுக்கும், ரஷ்யாவுடைய அம்பாசிடர் வந்து அமெரிக்காவுக்கும் வந்து ரிட்டர்ன் ஆக போகிறதா வந்து இதில் வந்து பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது மூலிமா அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய டென்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இதை பற்றி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து அவ்வளோதான் இந்த நியூஸ். இந்தியா எக்ஸ்டென்ஸ் 100 million லோன் டு ஸ்ரீலங்கா.
எதுக்காக வந்து கொடுத்துருக்காங்கன்னா சோலார் பவரை வந்து அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக வந்து ஃபண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா சைடில் வந்து 2018 ஓகேங்களா, 2018 இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் மூலிமா வந்து லார்ஜ் ஸ்கேல் சோலார் எனர்ஜியை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து 89 கண்ட்ரிஸ் வந்து இதில் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஸோ இதை பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து $100 மில்லியன் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்லாம் நம்ம வந்து எழுதிக்கலாம். ஸோ அனதர் வந்து சைனா வந்து டு சென்ட் ஃபர்ஸ்ட் க்ரூ டு ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸோ சைனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா சைனீஸோடைய ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு 3 மெம்பர்ஸை வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சைனா வந்து அவங்களுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து இருக்கக்கூடிய டெஸ்டிங் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வந்து 3 மெம்பர்ஸை சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த ஸ்டேஷன் பேர் வந்து தியாங்காங் ஸ்டேஷன் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 66 டன்னர்ஸ் வந்து இருக்காமா. ஸோ இது வந்து இந்த லைஃப் டைம் வந்து பார்த்தோன்னா 10 to 15 இயர்ஸ் வரைக்கும் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து இருக்க போகுது. ஸோ இது வந்து ISS, அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, ஸோ அதை விட வந்து 1/5 மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ரஃப்லி வந்து 1/5 மாஸ் ஆஃப் ISS, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸோ இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் பேர் வந்து தியாங்காங். ஓகேங்களா, ஸோ அவங்களுக்கான லைஃப் அதாவது மெடிசன்ஸ், ஸோ இதெல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த டாபிக் வந்து ஆட்டோமேஷன் டு கல் 3 மில்லியன் IT ஜாப்ஸ் பை 2022 ரிப்போர்ட். ஸோ அதாவது ஆட்டோமேஷன் அப்படின்னா இந்த ரோபோட் பேஸ்டு மெஷின்ஸ் வந்து வரும்போது ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வந்து நிறைய ஜாப் லாஸ் வந்து நடக்கும். ஓகேங்களா, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா ஆட்டோமேஷன் வந்து டேக்கிங் பிளேஸ் அட் ஏ வெரி மச் ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ எஸ்பெஷலி வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு பக்கம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து 16 மில்லியன்ஸ் வந்து க்ரியேட் ஆனாலுமே அண்ட் 3 மில்லியன் வந்து லோ ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே அவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஜாப் லாஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ ஸோ பை 2022 நடக்கும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஜாப் லாஸ் வந்து 3 மில்லியன் வந்து நடக்கிறதுனால வந்து $100 பில்லியன் வந்து நமக்கு சேலரியாக கொடுப்போம் இல்லையா, ஸோ அது வந்து சேவ் ஆகும் அப்படின்றது பேங்க் ஆஃப் அமெரிக்கா வந்து அவங்களுடைய ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லோ ஸ்கில்டு சர்வீசஸ் வந்து லோ ஸ்கில்டு சர்வீசஸ் வந்து நியர்லி வந்து 9 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து இருக்காங்கன்னு சொல்லி நாஸ்காம் வந்து அவங்களுடைய ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி வந்து 3 மில்லியன் பீப்புள் வந்து ஜாப் லாஸ் நடக்கும்போது நியர்லி வந்து 30% வந்து ஜாப் லாஸ் நடக்குது. ஸோ ஏன் அப்படின்றது வந்து ஆட்டோமேஷன் அப்படின்னு சொன்னேன். ஸோ TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ, HCL, டெக் மகேந்திரா, ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து இப்போது ஆட்டோமேஷனை தான் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி வந்து நாமளே பார்த்தோம் ஹோட்டல்ஸில் கோவிட் ரிலீஃப்க்கு வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து மெடிசன் கொடுக்குறது, ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ரோபோட்ஸ் வந்து ஹைலி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இவ்வளோ தான் வந்து இன்றைக்கி நியூஸ். ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான நியூஸ்லாம் இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் வந்து டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து என்னால் முடிஞ்சது சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.